ரோபோ சங்கர் அவருடைய இறப்பை பற்றி தான் எல்லாரும் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, 46 வயசில் இறந்துட்டாரு, குடிப்பழக்கம் அதிகம், இது அதுன்னு பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசால் ஏற்றுக்க முடியல. இந்த 40, 30, 50க்குள்ளே வச்சுப்போம். ஒருத்தர் இறந்துட்டா அதுக்கு நம்ம ரீசன் சொல்லி அதை எப்படியாச்சும் நம்ம மனசுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல தான் பார்க்குறோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 70, 80 தான் சாகிற வயசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அதான் நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. ஓணம் போச்சு இல்லையா? ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கேரளா கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. திருச்சூர் நினைக்கிறேன் அந்த நியூஸ், நான் வீடியோ பார்த்தேன். அதாவது அந்த ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கு. டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒருத்தர் ஆடிட்டு இருக்கும் போதே இறந்துட்டார். நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணு ஹோஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டு இருக்கும் போதே இறந்துருச்சு. டென்னிஸ் ஆடிட்டு இருக்கும் போது இறக்குற வீடியோ பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்டுக்கு ரன் வீடியோ வரும்போது இறக்குற வீடியோ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. 20 வயசு 23 வயசு நான் சொன்ன ஆளுங்க எல்லாமே. ஆக மொத்தம் நீங்கள் மரணன்றது வந்து வயசு பார்த்துலாம் வர்றது கிடையாது. அதுவும் இல்லாத முன்னாடி எப்படி சொல்லுவாங்க, நல்லா இருந்தான், திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தான், இறந்துட்டான். இப்போ அப்படியும் கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே இறந்துடுறோம். இப்போ எனக்கும் வரலாம். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது இன்னைக்கு. ஸோ இது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. காரணம் என்ன, நம்ம சோஷியல் மீடியா, இந்த டிஜிட்டல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுடைய மைண்டு வந்து நம்ம நீடை வந்து ஓவராக இது வேணும், அது வேணும், இது தேவை, அது தேவைன்ற மாதிரி எடுத்துக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் மேலே ஸ்ட்ரெஸ். ஏன்னா முன்னாடிலாம் வந்து எப்படின்னா 4 பேர் தான் நமக்கு தெரியும். அந்த 4 பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவோம். அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வீழ்ச்சி, இவ்வளோதான் நமக்கு தெரியும். அதை வச்சு அந்த சர்க்கிளை நம்ம ஓட்டுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. 400 பேரை பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? ஷார்ட்ஸில் பார்க்குறோம். அவன் இது வாங்கினன்றான், அவன் அது வாங்கினன்றான். இதுவுமே ஒரு மேஜர் காரணமாக சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இது எப்படி நடந்தது, நமக்கே நடக்கலை, அந்த மாதிரி சோகத்தில் முழுகாமல், நமக்கு ஆல்ரெடி நம்ம வேலையிலே நமக்கு பல சோகம் இருக்கும், அதுவே நமக்கு போதும். நம்மளுடைய இந்த வாழ்நாள்ன்றது ரொம்ப கம்மியான மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு. இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காத, ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக வர்றது வரட்டும், இருக்கிறத வச்சு வாழ்வோம். இந்த பழைய இந்த மாதிரிலாம் பேசினா பூமருன்றாங்க இப்போ. ஆனால் யோசிச்சு பார்த்தா அந்த பழைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அட்வைஸாக இருக்குது. எந்த ஒரு இன்டிமேஷனுமே வரமாட்டேங்குது இப்போ. அதுதான் மேட்ரே. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு திடீர்னு நோய்வாய்ப்படுவாங்க. நோய்வாய்ப்பட்டு அவங்க படுக்கையில் இருக்கும்போது யோசிப்பாங்க, நம்ம தப்பு பண்ணணும், திருந்தணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. இப்போ அதெல்லாம் கூட கிடையாது. அப்படின்றதுக்குள்ளே போயிடும். ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட டைம் கிடையாது, டக்குன்னு போயிடும். கொஞ்சம் காலன்ற மாதிரி சுருங்கிடுச்சு எல்லாம். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத, நமக்கு யாராவது தீங்கு செஞ்சால் கூட அதை மன்னிக்கலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் கற்றுக்கணும் போல இருக்குது. இப்போ நடக்கிற செயல்களை பார்த்தா நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கணும் போல இருக்குது. வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு போக பாருங்கள். 30 வயசு, 20 வயசு, 25 வயசு இதெல்லாம் கிடையாது. இப்போது போகணுன்னா போய் தான் ஆகணும். ரெடியாக இருந்துக்கோங்க.